ஓம் சாந்தி. நாம் இரட்டை அகிம்சாவாதியாக இருக்கும் ஆத்மா. நாம் மகாதானி ஆத்மா. நாம் மரியாதா புருஷோத்தமராக இருக்கும் ஆத்மா. இந்த எல்லையற்ற விளையாட்டில் ஆத்ம ரூப நடிகராகிய நாம் நடிக்கக்கூடியவர்கள். நம்முடைய இருப்பிடம் இனிமையான அமைதியான வீடாகும். இப்போது நாம் அங்கே போக வேண்டும். இந்த நாடகம் என்ற விளையாட்டு பேன் போன்று நகர்ந்து கொண்டே இருக்கிறது. எது நடக்கிறது அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. தந்தை படைக்கக்கூடியவர். நிச்சயமாக புதிய உலகத்தை படைக்கின்றார். ஆதலால் நமக்கு புது உலகத்தின் ராஜ்யத்தின் ஆஸ்தி கிடைக்கின்றது. இது ஒரு நாடக சாலையாகும். நாம் இப்பொழுது அலைவதிலிருந்து விடுபட்டு விடுகின்றோம். ஆத்மாக்கள் அனைத்தும் இனிமையான வீட்டில் வசிக்கின்றது. அங்கிருந்து நடிப்பதற்காக நாம் வருகின்றோம். இதுவும் ஒரு விளையாட்டாகும். என்னென்ன நடக்க வேண்டுமோ அது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றது. இது வெற்றி தோல்வியின் விளையாட்டாகும். நாம் மாயாவை வெற்றி அடைவதற்கு முயற்சி செய்கின்றோம். பகவான் ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகும் கல்பத்தின் சங்கமத்தில் வருகின்றார். அப்பா, நாங்கள் கல்ப கல்பமாக உங்களை சந்திக்கின்றோம். உங்களிடமிருந்து ஆஸ்தியும் அடைகின்றோம். இப்பொழுது பிராமணர்களாகிய நாம் சங்கமிகத்தில் இருக்கின்றோம். நாம் தான் தந்தையிடமிருந்து ஒவ்வொரு கல்பமும் ஆஸ்தி அடைகின்றோம். ஞானம் மிகவும் எளிதானதாகும். 84 பிறவிகளின் சக்கரம் நம்முடைய புத்தியில் இருக்கின்றது. நாம் தந்தையிடமிருந்து ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். நாம் மாற்றலாகி இந்த படிப்பின் சக்தியினால் அமரலோகத்திற்கு செல்கின்றோம். படிப்புதான் வருமானத்திற்கான மூலதனமாகும். இப்போது தந்தை இந்த லட்சுமி நாராயணன் போன்று நம்மை மாற்றுகின்றார். இப்போது நாம் தூய்மையான புத்தி உடையவராக ஆகின்றோம். நாம் உயர்ந்ததிலும்
உயர்ந்தவர்களாக மாறுகின்றோம். நாம் சொர்க்கவாசி ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆத்மாக்களின் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை பகவான். நாம் அவருடைய குழந்தை. பிறகு ஏன் துக்கப்பட வேண்டும்? இது சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டாகும். இப்பொழுது நாம் தந்தையை மட்டும் நினைவு செய்வதால் பாவங்கள் விலகி போய் விடுகின்றன. அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரு தந்தைதான் ஆவார். ஜகத்திற்கு குரு கூட ஒருவர்தான். அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாயாக ஸ்ரீமத் பகவத்கீதை இருக்கின்றது. பாரதத்தில்தான் பகவான் வருகின்றார். சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியை கொடுப்பவரும் அவர்தான். புதிய உலகத்தில் முழு உலகத்திலும் நம்முடைய ராஜ்யம் மட்டுமே இருக்கும் என்ற குஷி நமக்கு மட்டுமே இருக்கின்றது. அந்த ராஜ்யத்தை யாராலும் பறிக்க முடியாது. நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம். அவரிடமிருந்து சொர்க்கத்தின் ராஜ்ய பதவி கிடைக்கின்றது. நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டே இந்த உலகத்திலிருந்து இறந்து விடுகின்றோம். தந்தையின் நினைவினால்தான் நம்முடைய விகர்மங்கள் அழிந்து போகின்றன. மேலும் வெற்றி மாலையில் மணியாக ஆகின்றோம். தந்தையை நினைவு செய்கின்றோம். சதோ பிரதானமாக ஆகின்றோம். பதித்த பாவனர் ஒரே ஒரு தந்தைதான். நாம் மீண்டும் ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இப்போதிருந்தே நமக்குள் சர்வ சக்திகளை சேமிக்கின்றோம். நாம் சம்பூர்ண புத்திசாலி மகாதானி நிலையில் நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய உதவியின் மூலம், மகாதானியின் கடமையின் மூலம் சுபபாவனை என்ற சுவிட்சை ஆன் செய்ததும் பார்வையினாலேயே அனைவரும் பலியாகி விடுகின்றனர். தந்தை நமக்கு யாரும் பறிக்க முடியாத அளவிற்கு அந்த உலகின் ராஜ்ய பதவியை கொடுக்கின்றார். இந்த குஷியில் நாம் துள்ளி குதிக்கின்றோம். வெற்றி மாலையில் மணியாவதற்காக உயிரோடு இந்த பழைய உலகிலிருந்து இறக்கின்றோம். தந்தையின் நினைவினால் விகர்மங்களை நாம் அழிக்கின்றோம். நமது சக்திசாலியான சிதியின் மூலம் அனைவரின் சுப விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய மகாதானி ஆத்மா நாம். சதா
ஈஸ்வரிய நியமங்கள் படி நடந்து கொண்டிருக்கும் மரியாதா புருஷோத்தமராக இருக்கும் ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.